சாப்டர் 16ஓட ஸ்டார்ட்டிங்லயே சயின்டிஸ்ட் இருந்துட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டு நம்மளோட எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துக்கலாம்னு நெனைக்கிறேன். சரி ஆனா அங்கேயும் ஆளுங்க இருப்பானுங்களே. சயின்டிஸ்டும் அங்க இருக்கிற ஆளுங்கலாம் அடிச்சு போட்டுட்டு போறது, நம்ம இப்ப டயர வச்சு ஓடுறத விட நல்லதா இருக்கும்னு நெனைக்கிறேன். மனசுக்குள்ளேயே இந்த யங் கிட்ட பார்க்கும்போது எனக்கே ஒரு வித்தியாசமா இருக்கு. அவங்களோட ரூமுக்கு முன்னாடி ஒரு கார்டு இருக்க. செரிஸும் வேகமா போய் அவன அடிச்சு போட்டுறா. செரிஸ் இப்ப யாருக்கு டிரெஸ் போடலாம் நேரம் இருக்கு. இங்க இருக்கிற பொருளெல்லாம் எடுத்துட்டு ஓடு. சயின்டிஸ்டும் அங்க மேஜிக் யூஸ் பண்ணிட்டு அங்கிருந்து தப்பிச்சிடுறா. இங்க ஒண்ணும் வந்து தேடிக்கிட்டு இருக்கான். இது நல்ல இன்ட்ரெஸ்டிங் பிளானா இருக்கே. இந்த ரூம்குள்ள ஒளிஞ்சுக்கிறது உங்க பிளானா அப்படின்னு அவனு நினைக்கிறான். யூசர்னால 30 மீட்டருக்குள்ள இருக்கிற எல்லா லிவிங் ஆப்ஜெக்ட்டையும் பார்க்காமலே சென்ஸ் பண்ண முடியும். ஒரு ஹை ரேங்க் பிரீஸ்ட் தான் போலியேவ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உடைச்சு பார்க்க அந்த இடத்துல அவங்க இருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க தப்பிச்சிட்டாங்களா அப்படின்னு அவனு கேட்கும்போது அமைதியாரு லேண்டஸும் அவங்களால ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. அதனால அந்த வேட்டை நாயை அவுத்து விடு அப்படின்னு அவனும் சொல்றான். சரிஸும் நம்ம மெயின் ஸ்ட்ரீட்டுக்கு போறதுதான் நல்லது அப்படின்னு கேட்கும்போது செயின்டஸும் இல்ல மக்கள் கிட்ட நம்ம ஓடி போன அடிமைங்க அதனால துரத்துறோம்னு சொன்னா அவங்க எல்லாமே நமக்கு எதிராக திரும்புவாங்க. பிக்ரீம் ஏன் இப்படிலாம் இருக்காங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. ஆனா இது இப்படியே விட்டுட்டு நான் திரும்பி போனேன்னா அவங்க மறுபடியும் பிடிச்சு வச்சிருவா அப்படின்னு செயின்டிஸ் ஒருத்தரை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கா. நான் இந்த பாடியை வச்சுட்டு மறுபடியும் திரும்பி போக மாட்டேன். ரஃபான் மட்டும் இங்க இருந்து இருந்தேன்னா இந்த பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிருக்கும். அவன் இப்ப போய் எங்க சுத்திக்கிட்டு இருக்கான். சரி சேர்ந்துட்டு சார் ரஃபானால இது தீர்க்க முடியுமா? சயின்டிஸ்டும் ஸ்பெல்ல போட்டு ரஃபானை கூப்பிட முயற்சி பண்றாங்க. லவ் வந்து தற்செயலான செயலை ஒரு நிச்சயமான செயலா மாத்துது. அந்த மாதிரி தான் இந்த ஸ்பெல்லும். இது டெஸ்டினி இருக்கிறவங்க கூட நம்மள சேர்த்து வைக்கும். ஆனா இந்த ஸ்பெல்லு வந்து ஒரு கப்புல சேர்த்து வைக்கிறதுக்கான ஸ்பெல்லு. ஆனா சரி நீ ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஸ்லேவ் சிலையரை தான் பார்த்திருக்கேன். அவளை விட நீ ஸ்ட்ராங்காவே இருக்க. உன்னை பார்த்தாலும் சின்ன வயசு பொண்ணு மாதிரி தெரியுது. ஆனா நீ ஆல்ரெடி ஹை ரேங்கிங் கிளர்க்கா மாறிட்ட. சயின்டிஸ்ட் இருந்துட்டு மனசுக்குள்ளேயே இன்னும் அதிசயமா இருக்கு. இவகிட்ட பேசும்போது ஹியூமன் கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. இந்த பிளேஸா அப்படின்னு சரிசன் கேட்க ஆமா இந்த பிளேஸுக்கு தான் அந்த சிக்னல் வந்துச்சு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்றான். அவங்களும் திரும்பி பார்க்க அவனும் வந்துடுறான். இது ரெஃபான் நாட் கிடையாது கிட்ஸ் உங்களை நான் பிடிச்சிட்டேன் அப்படின்னு அவனும் சொல்றான். மறுபடியும் நீங்க ஓடி போக முயற்சி பண்றீங்களா? நான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் நான் கொடுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். சரிசு மனசுக்குள்ளேயே நம்ம இங்க இருந்து ஓடணும்னா நம்மளோட முதுகு தெரியும். அது அவனுக்கு ஈஸியா இருக்கும். அப்படின்னா இப்போ ஒரே வழிதான் இருக்கு. அவனை டிஃபீட் பண்ணிட்டு நம்ம இங்கிருந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிசு அட்டாக் பண்ண வரான். இந்த ஸ்கில் கொஞ்சம் இனிக்குவா இருக்கு. நீ ரொம்பவே டேலண்டான ஆளுத அப்படின்னு அவனும் சொல்றான். நீ நிறையவே எஃபர்ட்டை போட்டிருக்கேன்னு தெரியுது இதுல இருந்து அப்படின்னு அவனும் சொல்றான். அவன் ஈஸியாவே தப்பிச்சுக்கிட்டு இருந்தான் சரிசோட அட்டாக்ல இருந்து. யாரா இந்த ஹியூமன் இவ்வளவு பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கான். இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஆளு இதுக்கு இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டும் அவங்களோட அட்டாக்கை தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீரிஸோட ஸ்வாடுக்கு அந்த எனர்ஜி அனுப்ப என்ன ஹோலிஸ் திங்கிங்கா அப்படின்னு அவனும் பாக்குறியான். இந்த மாதிரி சீக்கிரட் ஸ்கில் எல்லாம் இவ யூஸ் பண்றானே இவ ஒரு பிஷப்பா தான் இருக்கணும். நான் நினைச்சதை விட ரொம்பவே பயங்கரமானதா இருக்கா. வேசலி பக்கத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே என்னைய பத்தி தெரியும். சரிஸ் நீ போய் அட்டாக் பண்ணு அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் சொல்றான். நீங்க ஒரு பிரீஸ்ட் கிட்ட இருக்கறனால உன்னை பத்தி அடையாளம் தெரியல அப்படின்னு அவனும் சொல்லிட்டு ஈஸியா அவனோட ஸ்வாட உடைச்சிடுறான். நான் கொஞ்ச நேரமா உங்ககிட்ட விளையாடிக்கிட்டு இருந்தேன். நீங்களும் விளையாட ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சயின்டிஸ்டும் பார்த்துட்டு இவன் ஒரு ஆறாவுசரா ஒரு லோலியான ஸ்லேவ் கிட்ட நான் ஆறாவது யூஸ் பண்ணி நினைச்சு கூட பார்க்கல. ஆறாவுசர் எப்படி இருந்தாலுமே ஒரு லக்ஸரியான லைஃப் தான் வாழ போறாங்க. அவங்க எதுக்கு இந்த எல்ஃப் எல்லாம் பிடிக்க வந்திருக்காங்க. லாண்டஸ் ஃபைனல் நீங்க அவனை பிடிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க அவங்கள நான் பிடிச்சிட்டேன். சயின்டிஸ்டும் அப்ப நீ தான் அந்த லாண்டஸா? ஆமா உனக்கு என் பேர் தெரியுமா என்ன? லாண்டஸ் டெக்கான் கிங்டமோட ஒரு புகழ்பெற்ற நைட். நோபுலோட வம்சாவளினால அவர் 30 வயசுக்கு மேல அவரோட ஆறாவை ரிலீஸ் பண்ணி அவர் நிறையவே சாதனை பண்ணாரு. இந்த புது ஆறா யூசர்னால டெக்கான் கிங்டமே முழுசா சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா அவர்கிட்ட யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு ரகசியம் இருந்துச்சு. அவர் ஒரு பயங்கரமான பருவட்டா இருந்தாரு. அதனால எல்ஃப் ஸ்லேவ்ல ஆரம்பிச்சு நோபிலிட்டி வரைக்கும் இவரோட பருவட்டு எண்ணம் போச்சு. அதனால டெக்கான் கிங்டம்லயே இவர் அவமானமா பார்த்தாங்க. லே முட்டாள் அப்ப நீ இந்த சேட்டர்ல தான் மறைஞ்சிருக்கியா? உனக்கு என்னைய பத்தி நிறையவே தெரிஞ்சிருக்கு. எப்படி கேட்காம இருந்திருப்பேன். உன்னைய பத்தி தான் இங்க இருக்கிற எல்லாருமே தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருப்பாங்க. உன்னை மாதிரி ஒரு ஆறா யூசர் இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறதா? நீ ரூமர்ஸ்ல கேள்விப்பட்ட மாதிரி கரெக்டா தான் இருக்க. நான் எனக்கு கொடுக்குற வேலையை மட்டும் தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் எந்த வேற எதுவுமே செய்யல. என்னோட சேலரிக்கு நான் நியாயமா நடக்கிறேன். நான் டெக்கான் கிங்டம்ல கொஞ்சம் பேரை கொண்டுட்டு இங்க ஓடி வந்துட்டேன். அதனால என்னால இப்ப திருப்பி போக முடியாது. ரோல் ஃபார் ட்ரேட் யூனியனை பொறுத்த வரைக்கும் இது எப்படி இருந்தாலும் சரி எங்களுக்கு அது பயனுள்ளது. அதனால இந்த மாதிரி டட்டி ஒர்க்குக்கெல்லாம் இவரை தான் நாங்க அனுப்பி வைப்போம். இவருக்கும் சேலரி கிடைச்ச மாதிரி இருக்கும். எங்களுக்கும் அதுல பயன் இருக்கு. அதனால எல்லாத்துக்குமே வின்னு தானது. ஹாரா யூசர் ஒரு சிம்பிள் ஆஃப் பவர். அதனால தான் ரோல் ஃபான் யூனியன் செகண்ட் லார்ஜஸ்ட் கம்பெனியா மாறி இருக்கு இந்த இடத்துலயே. உன்னோட டிவைன் பவரை நான் கொஞ்ச நேரத்துக்கு சீல் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு அவனு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் கிட்ட இருக்கிற டிவைன் பவரை சீல் பண்ணிடுறான். சார் கொஞ்சம் பார்த்து அந்த எல்ஃபுக்கு எதுவும் ஆகக்கூடாது சார். டேர்க்கியோ அந்த லேடியை கேட்டிருக்காரு. அதான் ஹீலர் இங்கேயே இருக்காளே இவ்வளவு வச்சு நம்ம ஹீல் பண்ணிக்கலாம். இந்த சின்ன பொண்ணு ஃப்ரீஸ்ட நான் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கிட்ட வரேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்னு சொல்லும் போது சயின்டிஸ்டும் நான் ஒரு பையனா இது நாவல்ல இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்கே நல்லா தான் இருக்கும் அதுவும் அப்படின்னு அவனும் சொல்றான். உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வரும்போது யாரும் என் மேல கை வைக்க கூடாது. நீ இப்போ ஒரு ஜாம்பி மாதிரி தெரியற அப்படின்னு அவனும் சொல்றான். இது ரொம்ப மோசம் தான். ஆனா என்ன பண்ண உன்னோட காலை இப்ப வெட்டி எடுத்துடலாம் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவளும் பயந்துகிட்டு இருக்கான். அந்த இடத்துலயும் அந்த பில்டிங் உடையிற மாதிரி இருக்கு. ராஸ்கல் உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன்டா. என்னது இருந்தா சரி பின் தொடர்ந்து வந்திருப்பீங்க அப்படின்னு அவனும் கத்திரியான். அதோட சாப்டர் இங்கே முடியுது. சாப்டர் 17ஓட ஸ்டார்டிங்லயே அந்த லேண்டர் இருந்துட்டு இவனை பார்க்கும்போது ஆர்டினரியா தெரியல. இவங்கிட்ட இருந்து நான் ஸ்ட்ராங்கான ஒரு ஆறாவை சென்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு லேண்டனும் சாக்காரியான். இவன் அந்த ஸ்லேயர் எல்ஃப பை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்தவன சொல்ல இவனை பார்த்தா ரேண்டம் கிட்ட நீங்க என்னோட எல்லா சென்ஸும்
இப்ப எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. இவன் சாதாரண ஆள் கிடையாது. நான் ஒரு ஆரா யூசர். அவனோட ஸ்கில் லெவல என்னால கண்டுபிடிக்க முடியல. அப்பன்னா அவனும் ஒரு ஆரா யூசரா தான் இருப்பியான். சரி சார் புரடிக்ட் பண்றதுக்கு ரொம்பவே நன்றி. அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றியான். ஆனா இந்த ஏஜ்ல இது எப்படி நடந்துச்சு? அப்படின்னு அந்த லேண்டனும் பார்த்து ஷாக்காரியான். லேண்டனும் மனசுக்குள்ளேயே இவன பார்க்கவே சின்ன பையன் மாரி தெரியுது. இவன் ஒருவேளை பெரிய பையனா கூட இருக்கலாம். உன்ன மாரி ஒரு ஸ்ட்ராங்கான ஆள பார்த்து கொஞ்ச காலம் ஆயிருச்சு. அப்படின்னு அந்த லேண்டர்ன் சொல்லும்போது, நம்ம ஹீரோ இருந்துட்டு, "நீ ஒரு நைட் மாரி நடந்துக்காத. ஏன்னா நீ ஒரு பர்வெட். வாடா வந்து சண்ட போடு." அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோனே, அவிங்க 2 பேரும் சண்ட போடுறானுங்க. அவிங்க 2 பேரும் சண்ட போட அந்த இடத்தெல்லாம் இடியுது. அவிங்க 2 பேரும் பயங்கரமா சண்ட போட்டுட்டு இருக்காய்ங்க. அவிங்க கூட இருந்தவங்களும், "நம்ம இங்கேருந்து ஓடிடலாம்னு நெனைக்கிறேன். நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி நிப்போம். ஏன்னா இங்கேருந்து நம்ம ஓடக்கூடாது." சரி நம்ம ஹீரோவ பார்த்துட்டு, "ரிஃபான் நாட் ஆரா யூசரா?" "ஆமா நான் அவன்கிட்ட சொல்லல." அந்த நைட் இருந்துட்டு, "இவன பார்த்தா ரீசென்ட்டா ஆராவ அவேக்கன் பண்ண மாரி தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அட்டாக் பண்றியான். அவனும் அவனோட ஸ்வாட்ல இருந்து அட்டாக் அனுப்ப, நம்ம ஹீரோவும் குய் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அத டிஃப்ளெக்ட் பண்ணிடுறான். இவன் ஆராவ மட்டும் கத்துக்கல. ஆரா வச்சு அட்டாக் பண்ணவும் கத்துக்கிட்டு இருக்கான். இவனோட பேபி பேச பார்த்தா, இவன் சின்ன பையன் மாரி தான் தெரியுது. ஆனா எப்படி இது? சிட் இவன் எதுக்கு இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கான்? செரிஸ் மேல கை வச்சிருக்கான். இவன் ஒரு பர்வெட். ஆனா எதுக்கு இவ்ளோ ஸ்வாட்ல ஸ்ட்ராங்கா இருக்கான்? ஒருத்தரோட மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல அவரோட கேரக்டர முடிவு பண்ணும். அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அவனும் பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு கல்லு மேல போய் நிக்கிறான். இவன் என்னோட ஸ்வாட் அட்டாக் எல்லாத்தையும் வெறும் கையாலே தடுத்துட்டியான். ஒருவேள நீ ஃபிஸ்ட் கிங் ஜெரால்டோட டிசபிளா? அப்படின்னு அவனும் கேட்டுறான். நீ இவ்ளோ ஸ்ட்ராங்கா தானே இருக்க. எதுக்கு ஒரு ஸ்லேவ் மேல இவ்ளோ அன்ப வச்சிருக்க? யார பார்த்து ஸ்லேவ்ன்ன? அவங்க எல்லாமே ஸ்லேவ் இல்ல. அவங்களுக்கு ஒரு எமோஷன் இருக்கு. அவங்களுக்கு ஒரு டிசைர் இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவும் சொல்றான். நீ அவங்க கிட்ட பேசிருக்கியா? அவங்க எதுக்கு இந்த மாரி நிலைமைக்கு வந்திருக்காங்கன்னு நீ கேள்வி கேட்டிருக்கியா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றான். நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியவே இல்ல. அப்படின்னு அவனும் சொல்ல, என்னோட பாஸ்ட் லைஃப்ல எல்லாருமே இப்படிதான் இருந்தாங்க. நம்மளோட இனத்த தவிர மிச்ச எல்லா இனமும் ரொம்பவே சின்னது. அப்படின்னு அவங்களோட மனசுலயே எண்ணம் இருக்கு. இந்த மத்த ஸ்பீசியஸ் எல்லாம் சிரிக்கிறதும், அழுகுறதும் மட்டும் தெரியுது. ஆனா அவங்களோட எமோஷன்ஸ் இவங்களுக்கு புரியல. ஹியூமன்ஸ் வந்து ஸ்லேவ்ஸா நடத்திக்கிட்டு இருக்கோம் இவங்கள. அத விட அவங்க ரொம்பவே நல்லவங்க தான். அந்த நைட் இருந்துட்டு நம்ம எல்லா உயிர்களையும் நமக்கு கீழ தானே வச்சிருக்கணும். நம்ம கிரியேஷனோட லார்ட் இதத்தானே சொல்றாரு. அவங்க அடிமையா இல்லைன்னா வேற என்ன இருக்கணும்? கிரேட் ஃபேரிஸோட குழந்தைங்க எதுக்கு இப்படி ஸ்லேவா இருக்கணும்? ஹியூமன் மட்டும் இந்த வேர்ல்ட டாமினேட் பண்ணாம இருந்துச்சுன்னா நம்மளே அடிமைகளா தான் இருந்திருக்கணும். அது நீங்க நினைக்கலையா? ஓர்க், டுவார்ஃப், எல்ஃப் இவங்க 3 பேத்தையும் ஸ்லேவா எடுக்கும்போதும் மனுஷங்க எல்லாருமே சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு காரணமே மனுஷங்க தான். நீங்க மத்தவங்கள ஸ்லேவா அனுமதிச்சீங்கன்னா, நீங்களும் ஒரு நாள் அதே மாரி தான் மாறுவீங்க. என்ன பேசுற? நீ புரிஞ்சுதா பேசுறியா? எல்ஃப்ஸும் ஹியூமன்ஸும் ஒண்ணா? சரி ஒண்ணும் ஸ்லேவ் கிடையாது. இங்க இருக்கிறதுலயே பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்க தான் ஸ்லேவரிய ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால பவர்லெஸ்ஸான ஆளுங்க அது அரை மனசோட தான் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா, அது ஒரு நாள் உங்களோட முதுகவே வந்து கடிக்கும். நம்ம ஹீரோ வந்துட்டு அவன அட்டாக் பண்ணிக்கிட்டே, இவங்க எல்லாமே ஒரு செயின் ஆஃப் ஈவென்ட்ல தான் இருக்காங்க. இவங்களோட பிலீஃப் அத சேஞ்ச் பண்ணலாம். ஒன் டே இல்லைன்னா இவங்க எல்லாருமே ஸ்லேவா செயின் ஆஃப் ஈவென்ட்ல தான் இருக்கணும். ஆனா ஒரு நாள் இது மாறலாம். இல்லைன்னா நான் மாத்துவேன். கண்டிப்பா அத நான் மாட்டி காட்டுவேன். நம்ம ஹீரோவும் அவன வெறும் கையாலேயே ரத்தம் வர வரைக்கும் அழிக்கிறான். நான் மாத்தி காட்டுவேன். என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவ அடிச்சு பறக்க விட்டுறான். சரி யாருமே இனிமேல ஸ்லேவ்ன்னு சொல்லக்கூடாது. மித்த எல்லாத்தையும் தான். ஒரு நாள் இவளுக்கு தகுந்த மாரி ஸ்லேவே இல்லாத ஒரு இடத்த உருவாக்குவேன். இவ என்ன முட்டாள் மாரி செய்றான் அப்படின்னு செரிஸும் பார்க்குறா. அதோட இந்த சாப்டர் இங்கே முடியுது. சாப்டர் 18ஓட ஸ்டார்ட்டிங்லயே செரிஸ் இருந்துட்டு நம்ம ஹீரோவ தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கா. நான் முன்னாடி பார்க்கும்போது இவன் ஒரு கிரேசியான முட்டாள்னு நினைச்சேன். எல்ஃப்லாம் ஸ்லேவே இல்லையாம்ல. இவன் அவனோட பாட்டமான ஹார்ட்ல இருந்து இந்த மாரிலாம் சொல்லியிருக்கான். இவ ஒரு பர்வெட். இவங்க எல்லாமே ஃபேஸோட டிசெண்டன்ட் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வரும்போது அவங்க அம்மா சொன்னதும் அதே தான் ஞாபகம் வருது. அந்த நைட் இருந்துட்டு என்ன சேவ் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, உன்ன மாரி ஒரு பர்வெட்ட நான் ஏன்டா சேவ் பண்ணணும்? நான் என்னோட ஸ்வாட் மேல சத்தியம் பண்றேன். இப்ப நான் செஞ்ச தவறுக்கு எல்லாத்துக்கும் நான் வாழ்நாள் முழுக்க நினைச்சு அத பத்தி வருத்தப்படுவேன். உன்னோட எக்ஸ்பிரஷன பார்த்தா நீ உண்மை சொல்ற மாரி தெரியலையே. ஆஃப் கோர்ஸ் நான் உண்மைய தான் சொல்றேன். அவங்க கண்டுபிடிக்காத வரைக்கும் நீ இப்படியே தானே பண்ணியிருக்க. நீ உண்மையிலேயே மனசு திருந்துறவனா இருந்திருந்தா அந்த ஸ்லேயர் டெம்பிளுக்கு நீ போயிருக்கணும். நான் என்ன நானே மாத்திக்கிறேன். என்ன மாரி ஒரு பேஸ்டர்டுக்கு உன்னோட கைய நீ அழுக்காக்காத. டர்ட்டியான பிளட் ஆல்ரெடி என்னோட கையில தான் இருக்கு. சரி நான் உன்னோட வார்த்தைய நம்புறேன் அப்படின்னு சொல்லவும் அவனும் சிரிக்கிறியான். நீ உண்மையிலேயே மனசு திருந்துறேன்னு சொன்னா நீ சாகுறதுக்கு தயாரா இருக்க. அப்படித்தானே? அப்பனா நீ சீக்கிரமா சாகு. அதுக்கு நான் தயார் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் அதுக்கு நீ யோசிச்சிட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க அது வந்து நம்ம ஹீரோ இருந்துட்டு அவன ஒரே குத்தா குத்தி அடிச்சுட்டு இந்த மாரி மனம் திரும்புறேன் அந்த மாரி வார்த்தைய ஈஸியா யூஸ் பண்ணாத. உன்ன மாரி பேஸ்டர்ட் இந்த வார்த்தைய சொல்ல தகுதி இல்ல. ஹீரோ வந்துட்டு செரிஸ் கிட்ட ஏன்னாச்சும் அடிபட்டுச்சா அப்படின்னு கேட்கும்போது செயின்டஸும் இல்ல நான் ஹீல் பட்டேன். ஆமா நீ தானே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்டு என்ன சொன்ன? இல்ல ஒண்ணும் இல்ல. உன்னோட பாடி நல்லா இருக்கா ரிஃபான் காட் அப்படின்னு சொல்லும்போது ஐய்யயோ இவ என்கிட்ட பேசிட்டா. இவ கண்டிப்பா வியர்டா தான் இருக்கான். செயின்டஸும் அங்க பாரு ரிஃபான் காட் அவன் கொஞ்சம் போயிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லும்போது லேய் இங்க வாங்க. ஓடுறேன்னா இங்க இருந்து ஓடிருங்க. ஆனா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ நான் தருவேன். யார் அது? அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க ஒரு நிமிஷம் என்ன சொல்றீங்க? உங்களுக்கு இந்த ஆர்டர யார் குடுத்தா? நீங்க அவ்வளவு சீக்கிரமா எனக்கு சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெப்பன் எடுக்கிறான். உங்கள நான் அப்படியே விட்டுறலாம்னு நினைச்சேன். அமீரும் அவங்கள அடியடியா நடிச்சுட்டு இப்ப சொல்லு எந்த பேஸ்டர் உனக்கு இந்த ஆர்டர குடுத்தியான்? அது ட்ரிக்யூ தானே? ரோல்ஃபான் யூனியனோட ஹெட். அவன் ஜெஃப்லனோட வெளிப்பக்கத்துல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ட்ரிக்யூ இவன் தான் செரிஸ என்னோட ஃபாஸ்ட் லைஃப்ல 10 வருஷமா அபியூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தியான். நான் செரிஸ சேவ் பண்ணிட்டு அவனை போய் கொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா அந்த லூசர் ஏற்கனவே இறந்துட்டியான். நீங்களே அங்க போகணும்னு நினைச்சாலும் அங்க போக முடியாது அப்படின்னு அவனும் சொல்ல ட்ரிக்யூ 2வது பெஸ்ட் ட்ரேடிங்
கம்பெனியோட ஹெட். நீங்க எதனாச்சும் பண்ணீங்கன்னா சேட்டான் ஃபுல்லாமே உங்களுக்கு எதிரா மாறும். ஓகே, எனக்கு ஏற்கனவே தெரியும். அவன் எந்த மாரி பாஸ்டர்டுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சரி, நான் உங்கள விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கருந்து கிளம்பிடுறான். ட்ரிக்யூ, அந்த எல்ஃப் வந்துட்டாளா? நான் அவங்கள அமுச்சு வச்சிருக்கேன். ஆனா எதுக்கு இவ்வளவு லேட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அப்ப எதுக்கு இவங்கள வாங்குன? இது லாண்டஸோட ஹெல்ப்ஸ். எனிவே, ஆனா வெளிய ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. சவுண்ட் நிறைய வருது. எதுக்கு இப்படி சவுண்ட் வருது? 2 கார்டு வந்து அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோவும் ஈஸியா அடிச்சு போட்டுறான். நான் இவங்கள கில் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா சீக்கிரமா இறந்துருவாங்க போலயே. எனக்கு தெரிஞ்சு நீ ஹீல் பண்ற ஸ்பெல்ல யூஸ் பண்ணல. மெமரி எரேஸ் பண்ற ஸ்கில்ல தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆமா, என்னோட ஸ்பெல்லோட விட்னஸ் இங்க இருக்க கூடாது. அதனால தான் நான் இங்க வந்து அந்த பாஸ்டர்ட அடிச்சு நொறுக்க போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். எனக்கும் ஆசையா இருக்கு என்னோட மெமரி எரேஸ் ஸ்பெல்ல யூஸ் பண்றதுக்கு. அந்த டால்கட்டா ஓர்கும் வந்துடுறியா? நீ ப்ரொடெக்ட் பண்ற மாஸ்டர் அந்த அளவுக்கு ஒர்த்தி இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். அப்புறம் எதுக்கு ஸ்வாட எங்க முன்னாடி நீட்டுற? நான் ஒரு வாரியர். எனக்கு கொடுக்கப்பட்ட கடமையை நான் கரெக்டா செய்யணும். நான் இந்த மாதிரி செயல்கள்லாம் செஞ்சேன்னா நான் ஒரு வாரியர் இருக்க முடியாது. அவன் உன்னோட மென்டர் கிடையாது. அவ என்னதான் இல்லைனாலும் நான் உன்னோட வாரியர் அப்படின்னு சொல்லும்போது அவன் உன்னைய ஃபோர்ஸ் பண்ணி அப்படிதான் செய்ய சொல்றியான். என்னதான் இருந்தாலுமே நான் அப்படிதான் பண்ணுவேன். நான் நினைச்ச மாதிரி தான் ஓர்க்ஸா இருக்காங்க. அப்ப நான் ஹீரோவை நினைக்கிறேன், செயின்டிஸும் ரிஃபான் நீ என்ன ஓர்க்ஸோட பாஷையை பேசுறியா? சரி சோ, இவனுக்கு ஓர்க்ஸோட பாஷை கூட தெரியுமா அப்படின்னு மனசுலயே நினைச்சிட்டு, சரி ரிஃபான், இவனை நான் பாத்துக்கிறேன். உன்னால முடியுமா? இந்த தடவை என்னோட வெப்பன் ரொம்பவே ஸ்ட்ராங்கரானது அப்படின்னு சொல்லும்போது, வீக் எல்ஃப், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எப்படி ஸ்ட்ராங்கா மாற முடியும்? செலன், பின்னாடி இருந்து பாத்துக்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பாத்துக்க தெரியுமா உனக்கு? அது எனக்கு தெரியும் அப்படின்னு செயின்டிஸ் சொல்றான். அந்த ஓர்கும், ஸ்ட்ராங் ஹியூமன், என்னை அவாய்ட் பண்றியா? ட்ரைக்கியூ கிட்ட தானே நீ போற? ஆமா, உன்னோட ஆப்போனன்ட் இப்போதைக்கு அந்த ஸ்லேயர் எல்ஃப் தான். அவ்வளவுதான் நீ பார்க்கணும். ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா ஓர்க் எப்பயுமே இப்படித்தானே இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினைக்கிறான். இது ட்ரக்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள வந்தா அந்த ட்ரக்யூ இன்னொருத்தவங்க தான் இருக்கானுங்க. அங்கேயும் ரத்தமா இருக்கு. நான் இந்த மாதிரி என்னோட ப்ரீவியஸ் வேர்ல்டுல எல்லா விதமான டட்டியான திங்கையும் பார்த்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் கோவத்துல சொல்றியான்.